السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. நமது தஃப்சீர் வகுப்புடைய தொடரிலே இன்று நாம் 7வது அமர்விலே இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி என்று தொடங்கக்கூடிய அந்த சூரத்துன் நஸ்ரை பற்றி நாங்கள் சில விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. இந்த சூராவுடைய பெயர் அன்-நஸ்ர். நஸ்ர் என்ற சொல் தான் இந்த சூராவுக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆனில் அந்த சூராவிலே இந்த நஸ்ர் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த சூராவுக்கு நஸ்ர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. நஸ்ர் என்பது பொதுவாக அடிப்படையில் மொழியில் உதவி என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. வேறு சில அர்த்தங்களும் இருக்கின்றது. ஆனால் பிரதானமாக குர்ஆனில் கூடுதலாக உதவி என்ற அர்த்தத்துக்கு தான் நஸ்ர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல் குர்ஆனுடைய ஓதக்கூடிய அந்த தர்த்தீப் ஒழுங்குமுறையில் இது 110வது அத்தியாயம், 3 ஆயத்துக்களை கொண்ட அத்தியாயம். இது ஒரு ஐன் மாத்திரம் இருக்கக்கூடியது, 17 சொற்களை கொண்டது, 77 எழுத்துக்கள். அடுத்ததாக இதனுடைய வகை மதனியா. நாங்கள் இதுவரையில் 6 சூரத்துக்கள் பார்த்திருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட 6 சூரத்துக்கள் பார்த்திருக்கிறோம். இந்த 6 சூரத்துக்களும் மக்கியா வகை, அதில் கடைசிக்கு மக்கியா வகைன்னு தான் போட்டு இருந்துச்சு. அப்போ இந்த சூறா தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த சூறாக்களில் முதலாவது சூறா மதனியா வகை சேர்ந்த சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால் இறங்கப்பட்ட சூறாக்கள் ஒன்றாக இந்த சூறா இருக்குது. அதுவும் நபியுடைய கடைசி காலங்கள். அதுதான் விசேஷம். இந்த சூறா மிகச்சிறிய சூறா. ஆனால் இந்த சூறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடைசி காலத்தில் இறங்கிய சூறாக்கள் உண்டு. இந்த சூறாவுக்கு வேறு சில பேர்களும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வேறு சில சஹாபாக்களால் விசேஷமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூறாவுக்கு சூரத்து இதா ஜாஅ அந்த ஆரம்ப வசனத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சூறாவுக்குரிய பேராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க சூரத்து இதா ஜாஅன்னு சொல்லி. அதே மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கிறாங்க சூரத்து தௌதின்னு சொல்லி. தௌதி என்றால் பிரியாவிடை செலுத்துறது. இந்த சூறாட விசேஷம் அதுதான். இந்த சூறாவில் சந்தோஷமான ஒரு செய்தியும் இருக்குது, துக்ககரமான ஒரு செய்தியும் இருக்குது. இந்த சூறாவில் வெளிப்படையில் பார்க்கச்சல சந்தோஷமான செய்தி, ஆனால் அது உள்ளுக்கு மறைமுகமான துக்ககரமான செய்தி ஒன்றும் இருக்குது. வெளிப்படையில் பார்க்கச்சல இந்த அல்லாஹ் தாலா இந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்த வெற்றி, விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வெற்றியை பற்றி அல்லாஹ் தாலா வெளிப்படையில் பார்க்கச்சல வசனங்களை சொல்கிறான். ஆனால் அந்த வெற்றி முடிஞ்சால் இப்போ வந்த வேலை முடிஞ்சு நீங்கள் என்னட்டு வர ரெடியாகுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லக்கூடிய மாதிரி ஒரு செய்தி மறைமுகமாக இருக்குது. அப்போ நபியுடைய வஃபாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்குது. அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூறாவுக்கு சூரத்து தௌதி என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. சில முஸ்ஹஃப் அல்ல சில கிதா இதெல்லாம் பிரதிகளில் சூரத்துல் ஃபத்ஹ் இதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பொதுவாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குர்ஆனில் சூரத்துல் ஃபத்ஹ் இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா என்ற அந்த சூறாவுக்கு தான் இருக்குது. இந்த சூறா இறங்கிய சந்தர்ப்பம் பொதுவாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த சூறா மதீனாவில் இறங்கினு சொல்லி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசேஷமாக அவங்க சொல்கிறாங்க இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ்ஜி. அவங்க இஸ்லாமிய ஹஜ்ஜா ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க ஹிஜ்ரி 10வது ஆண்டில். அந்த ஹிஜ்ரி 10ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாவில் வச்சு மினாவில், அதுவும் குறிப்பாக சொல்கிறாங்க ஃபி ஔசத்தி ஐயாமி தஷ்ரீக், அதாவது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் நடுநாள்னு சொன்னால் 11, 12, 13, அப்போ 12ஆம் நாள் சரியாக துல்ஹிஜ்ஜா மாதம், அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 12 இந்த சூறா இறங்கியதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு வந்திருக்குது. எனவே இந்த சூறா இறங்கியதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட நாட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு மிச்சம் கடைசி காலத்தில் அவங்க இந்த சூறா இறங்கியிருக்குது. அடுத்து இந்த சூறாவுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், அதாவது முழுமையாக இறங்கிய சூறாக்களில் ஆக கடைசி சூறா இதுதான். நாங்கள் அண்டைக்கு ஒருக்கு பார்த்த நாங்கள் அல் குர்ஆன் இறங்கப்பட்ட கடைசி வசனம்
கடைசி ஆயத்தாக சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற ஆயத்து தான் கடைசியாக குர்ஆனில் இறங்கிய ஆயத்து. ஒரு முழுமையான சூறாவாக அத்தியாயம் முழுக்க அப்படி முழுமையாக இறங்கியதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ரிவாயத்து முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த சூறா தான் கடைசியாக இறங்கிய சூறா, ஒரு முழுமையான சூறா. அதுக்கு பின்னால் சில வேறு சில வசனங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கடைசியாக ஒரு சூறாவாக இறங்கிய கடைசி சூறா இதுதான். இந்த சூறாவுடைய பிரதான நோக்கம் மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டதை வந்து அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்யறதுக்காக தான் அந்த சூறாவை முக்கியமாக சொல்லியிருக்கிறான். இந்த மார்க்கத்தை நீங்கள் எத்தி வைக்க வந்தீங்க, இப்போ அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் சாரியாக வாராங்க, இப்போ உங்களோட வந்த வேலை முடிய போகுது என்னத்த மாதிரி அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்கிறான், இந்த சூறாவை வந்து பயன்படுத்தியிருக்கிறான். இந்த சூறாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய வாக்களிச்சிருக்கிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்னு சொல்லி. அதே மாதிரி அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி நல்ல செய்தி, ஒரு பிஷாரத், ஒரு நற்செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் நெருங்கி வரக்கூடியதையும் சுட்டி காட்டுறான். எனவே பொதுவாக ஒரு மனிதனுடைய இயல்பு வெற்றிகள் வந்துன்னு சொன்னால் அது தன்னுடைய சுய முயற்சியால் மட்டும் தான் நினைத்து கொண்டு பெருமை கொள்ளாமல் இது அல்லாஹுடைய புறத்தால் வந்தது என்று சொல்லி அவன் பக்கம் நாங்கள் மீண்டு அவனிடத்தில் பாவமன்னிப்பு தேடி அவனை புகழோணும் என்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல சுட்டி காட்டும் இந்த சூறாவுடைய உள்ளடக்கத்தில் இருக்குது. அதுதான் கடைசி ஆயத்து ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் என்ற ஆயத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே வெற்றி வந்துன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலாவை துதித்து புகழ வேண்டும் என்பதை வந்து உணர்த்தி இந்த சூறா. முதலாவது வசனத்தில் பார்க்கலாம், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். எனக்கு தெரியும் பொதுவாக ஜா என்று சொல் வந்து வந்தான் என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வினைச்சொல். இதா ஜா நஸ்ருல்லாஹி, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வருமானால். நஸ்ருன்னு சொல் வந்து பொதுவாக உதவிக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். அந்த நஸ்ர் உதவியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று தான் வெற்றி. எனவே தான் அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல நஸ்ரை சொல்லிட்டு பிறகு ஃபத்ஹ சொல்லிக்கான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் ஒரு நாள் வெற்றி பெற முடியாது. எனவே அல்லாஹுடைய உதவி வந்து அந்த வெற்றியும் வந்துன்னு சொன்னால் கீழே உங்களுக்கு ரெண்டு போட்டு காட்டப்பட்டிக்கு நஸ்ரன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடிய நேரடி அர்த்தம் மரபில் வந்து உதவி என்ற அர்த்தம். அடுத்ததாக வந்து ஃபத்ஹன்னு சொல்கிற வந்து பொதுவாக வெற்றிக்கு. குர்ஆனில் இந்த நஸ்ர் என்ற சொல்லுக்கு வந்து அதுக்கு பதிலாக என்னென்ன அர்த்தங்களுக்கு குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை எங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளு. சுமார் 155 இடங்களில் மாதிரி இந்த குர்ஆனில் நஸ்ரன்னு சொல்லும் அதோட சம்பந்தப்படக்கூடிய சொற்கள் வந்திருக்குது. அதில் 140 இடங்களில் வந்து இங்கே நாங்கள் இந்த பாடத்தில் படிக்கக்கூடிய உதவி என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது அல்லாமல் வேறு சில அர்த்தங்கள் பொதுவாக 4 அர்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு உதவி என்ற அர்த்தம் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக சமீபத்தில் சொல்லி ஒரு ஆயத்து வருது, அது உதாரணத்துக்காக. அதே மாதிரி வெற்றிக்கும் வருது, வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா. ஒரு ஆளுக்கு வந்து பழிதிருக்கிறதுக்காகவே அல்லாஹ் அந்த நஸ்ரிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்ல பயன்படுத்திக்கன் வலமனின் தசர பஅத ஸுல்மிஹின்னு சொல்லி. அடுத்ததாக தடுக்கிறல் என்ற அர்த்தம். இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய ஒரு அர்த்தம் மாதிரி வழங்குது. லா யுஹது மின்ஹா அத்லுன் வலாஹும் யுன்சரூன் என்று வரக்கூடிய இந்த குர்ஆன் ஆயத்தில் வலாஹும் யுன்சரூனுக்கு நிறைய உலமாக்களுடைய கருத்து வலாஹும் யும்னஊன மினல் அதாப், தண்டனைகளை விட்டு அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். அப்போ இவற்றில் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்றதை விட தண்டனைகளை விட்டும் தடுக்கப்பட மாட்டார்கள் என்ற அர்த்தத்துக்கும் குர்ஆனில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த இந்த நஸ்ர் உதவியோடு சம்பந்தப்படக்கூடிய இன்னும் சில சொற்கள் குர்ஆனில் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வெற்றி உதவி என்ற மாதிரி அர்த்தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குர்ஆனில் சொற்கள் வந்து 5 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று வந்து நஸ்ர், இந்த சூரத்தில் இருக்கக்கூடிய மாதிரி நஸ்ர் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதா ஜா நஸ்ருல்லாஹ், இது மாதிரி இந்த இன் தன்சுருல்லாஹ் யன்சுர்கும், இப்படி நிறைய வந்து குர்ஆனில் நஸ்ர் சொல். அடுத்ததாக ஃபத்ஹ், அதுவும் உதவிக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன் தஸ்தஃப்திஹு ஃபகத் ஜாஅக்குமுல் ஃபத்ஹ் என்ற மாதிரி அது மாதிரி வெற்றிக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஸஃபர் என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி அல் ஃபௌஸ் நிறைய வருது குர்ஆனில், ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, இப்படி நிறைய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஸுஹூர், அந்த லஹர் என்ற சொல்லிருந்து வந்திருக்குது. வல் மலாயிகத்து பஅத ஸாலிக ஸஹீர், அது மாதிரி நிறைய இடங்களில் வருது. இப்போ உதவி செய்கிற அர்த்தத்துக்கு வந்து உதவி வெற்றி என்ற அர்த்தங்களுக்கு வந்து குர்ஆனில் இந்த 5 சொற்களும் பெரும்பாலும் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு நஸ்ரன்னு சொல்தான். அடுத்த எங்களுக்கு தெரியும் மக்கா வெற்றியுடைய இது. இப்போ இந்த சூறாவிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் பொதுவாக வெற்றி. ஆனால் இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா நாடுற வெற்றி வந்து மக்கா வெற்றியை தான் நாடுறான். இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா வந்து அப்போ மக்கா வெற்றி கொள்ளப்பட்டோன்னு சொன்னால் அப்போ வந்த வேலை முடிய மாதிரி கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் மக்கால தான் முதலாவது வஹி இறங்கப்படுது. அப்போ வஹி இறங்கினுச்சா அந்த பகுதியிலேருந்து அவங்க விரட்டி அடிக்கப்படுதாங்க, திருப்பி அந்த இடத்துக்கே வெற்றி வீரராக போகிறாங்க ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. அப்போ கிறிஸ்துக்கு பின் 629ஆம் ஆண்டு ரமலான் நினைச்சாங்க, பிறை 10 மாதிரி தான் மதீனாவிலிருந்து புறப்பட்டு போகிறாங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. இதனுடைய பின்னணி காரணம் எங்களுக்கு தெரியும்.
ஏன் நாங்கள் இதுக்கு விசேஷமான ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறோம் என்றால் இது தானாக அமைஞ்சுண்டுது. அடிப்படையில் முஸ்லீம்கள் படையெடுத்து போகிறது ஈக்கல்ல. இது எங்களுக்கு தெரியும். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நீங்கள் நிறைய நபி வரலாறு சம்பந்தமான பயன்களை படிச்சுப்பீங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு முஸ்லீம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடந்து ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொன்னாங்க. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் முக்கியமான அந்த உடன்படிக்கையில் உள்ள உறுப்புகளில் ஒன்று 10 வருடங்களுக்கு நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம். 10 வருடங்களுக்கு நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம்னு முக்கியமான ஒரு உறுப்புகள் ஒன்று இருந்துச்சு. இன்னொரு உறுப்பு இருந்துச்சு இஸ்லாத்துக்கு வராத ஏனைய வெளி கபீலாக்கள். அந்த கபீலாக்களில் கோத்திரங்களை விரும்பியவர்களோட நேசம் வைத்து அவனோட சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி, அந்த வகையில் பனு பக்ரன்ற ஒரு கோத்திரம் காஃபிரோடு சேர்ந்து கொண்டாங்க. நாங்கள் இவளோட சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லி. ஹுசாஆன்ற ஒரு கோத்திரம் முஸ்லீம்களோட சேர்ந்து கொண்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரல ஆரம்பத்தில், ஆனால் இவரோட நாங்கள் சேர்ந்து கொள்ள முடிச்சுன்னு செய்கிறாங்க, முஸ்லீம்களோட சேர்ந்து கொண்டாங்க. இப்படி இருக்கிறதுல அந்த ஹுசாஆக்கும் பக்ருக்கும் இடையில ஒரு பகைமை இருக்குது. அந்த பழைய பகைமையை தீர்த்து கொள்றதுக்காக இந்த சமாதான உடன்படிக்கை காலத்தில் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கொள்ளுதாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அடிச்சுக்கொள்ள செல்ல இப்போ இவங்க என்ன செய்யணும்னா, முஸ்லீம்கள் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஹுசாஆக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் இயலாது, ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்யறதுக்கு இயலாது. காஃபிர்கள் குறைஷிகள் பக்ருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் இயலாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்றால் ரகசியமாக சில ஆயுதங்களை கொடுத்து படைப்பலத்தையும் கொஞ்சம் கொடுத்து ரகசியமாக உள்ளுக்கால உதவி செஞ்சாங்க பக்ருக்கு. அது ஹுசாஆ கோத்திரத்தில் உள்ளாக்கள் கண்டுட்டாங்க. கண்டு ரசூலுல்லாஹ் முறைப்பாடு செஞ்சாங்க, உடன்படிக்கையை மீறிட்டாங்க. உடன்படிக்கை அதை சொல்லக்கூடிய ஆள் அம்ர் பின் சாலிம் அல் ஹுசாஇன்னு தான் ஒரு கவிதை மூலமாக சொல்கிறாங்க. யா ரப்பி நீ நாஷிதிர் முஹம்மதா ஹில்ஃபா அபினா வ ஹில்ஃபா அபில் அத்லதான்னு சொல்லி வரக்கூடிய அந்த கவிதையில் சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி அநியாயம் செய்யப்பட்டுட்டோம், ஒப்பந்தம் மீறப்பட்டாச்சு, நாங்கள் யுத்த நிறுத்தம் என்ற ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், ஆனால் அதை மீறி காஃபிர் குறைஷியல் மக்கா குறைஷியல் எங்களுக்கு எதிராக பக்ருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நுஸ்ரத்தயா அம்ரே நீங்கள் உதவி செய்யப்படுவீங்க, உங்களுக்கு இன்ஷால்லா பழி தீர்க்கப்படும், உங்களுக்காக சப்போர்ட்டுக்காக பழி தீர்க்கப்படும் சொல்லி. அதுக்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, மக்காவுக்கு படையோடு ரெடியாக்குறாங்க. சொன்னாங்க யாரும் நாங்கள் அங்கே பேத்தி சேரும் வரையில் யாரும் என்ன செய்யக்கூடாது, அங்கேக்கு தகவல் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி இரகசியமாக தான் படைய இது பண்ணாங்க. அல்லாஹ்விடம் துவா கேட்டாங்க, நாங்கள் இங்கிருந்து போகக்கூடிய, ஏன்னா அதனுடைய முக்கியமான பிரதான நோக்கங்கள் உண்டு. யுத்தம் என்று வந்தால் அவங்களும் நாங்கள் போகிறோன்னு கேள்விப்பட்டால் அவங்களும் ரெடியாகிடுவாங்க. ரெடியானால் இப்போ புனித பூமியில் நிறைய ரத்த கரையில் ஓட்டப்படும். அப்போ யுத்தம் இல்லாமலே வெற்றி கொள்ளணுமன்றதுக்கான நோக்கத்தில் மாதிரி தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் உதவி கேட்டாங்க. இந்த செய்தி நாங்கள் போகக்கூடிய தகவலை யாருக்கும் நீ இந்த செய்தி சேர்த்திடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. ஆனால் அந்த அல்லாஹ் முயற்சி என்ன செஞ்சிடான் கண்டுபிடிக்க வச்சு அல்லாஹ் அதை ரசூலுல்லாஹ்க்கு அறிவித்து கொடுத்து அந்த ஒரு சம்பவம் வேறு சம்பவங்கள் இருக்குது. அப்போ சுருக்கமே தான் பின்னணி காரணம், மக்கா வெற்றிக்குரிய பின்னணி காரணம் உடன்படிக்கை மீறல். அதை எப்போ நடக்குதுனால ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் தான் உடன்படிக்கை மீறல் நடக்குது. அடுத்த மாதமே ரசூலுல்லாஹ் படையெடுத்துக்கு போகிறாங்க ரமதானில். அப்போ புறப்படுத்தத்தில் மதீனாவில் எத்தனை பேர் போகிறாங்கன்னா சுமார் 10,000 பேர் கொண்டு ஒரு படை போகுது. 10,000 பேர் கொண்டு ஒரு படையை எடுத்துக்கும் போகிறாங்க. அந்த 10,000 பேர் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, மக்காவுக்குள்ள என்ட்ரன்ஸுகள் நுழைவாயில்கள் இருக்குது. 4 திசையிலுமே கூடி 4 நுழைவுகாயில்களுமே செய்கிறாங்க. 4 படைகளாக பிரித்து ஒவ்வொரு படைக்கு ஒவ்வொரு தலைவர்களாக நியமிச்சு செய்கிறாங்க, படைகள் உள்ளுக்கு அனுப்புகிறாங்க. அதன் மூலமான செய்யப்பட்டு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் காபத்துள்ளன்னு செய்யப்பட்டு வெற்றி கொள்ளப்பட்டு அல்லாஹ் தாலாவுடைய மாளிகை வெற்றி கொள்ளப்பட்டு அதிலிருந்து எல்லா சிலைகளும் சுத்தம் செய்யப்படுது. இதுதான் சுருக்கமாக மக்கா வெற்றியுடைய இது. ஒரு இடத்துல மட்டும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் போன அந்த சைடில் மட்டும் ஒரு சின்ன ஒரு யுத்தம் நடந்துச்சு. அப்படி இல்லாமல் பொதுப்படையாக ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போச்சல வேறு எந்த ஒரு அசம்பாவிதங்களோ உயிர் சேதங்கள் எந்த ஒரு நடக்கல. ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் ஹாலித் இப்னு வலீதினோட படை போச்சல அவங்களுக்கு எதிராக மட்டும் ஒரு பார்ட்டி கொஞ்சம் எதிர்த்தாங்க. அந்த இடத்துல மட்டும் சின்ன சண்டையும் நடந்துச்சு. அது இல்லாமல் காபா கிட்ட எந்த ஒரு சண்டையும் நடக்கல. இதுதான் சுருக்கமாக மக்கா வெற்றி. இந்த மக்கா வெற்றியை பற்றி தான் அல்லாஹ் தாலா இந்த சூறால வல் ஃபத்ஹ் என்ற வார்த்தை மூலமாக சுட்டி காட்டுறான். இந்த மக்கா வெற்றியுடைய இந்த மெப்புகள் சம்பந்தமாக தான் சில விஷயங்கள் போடப்பட்டீங்க. அடுத்த வரஐத்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இவற்றில் ரஐத்தன்னாஸ்னால் பொதுவாக அன்னாஸ்னு சொல் மக்களுக்கு சொல்லப்படுது. உலமாக்களுக்கு தஃப்சீர் அறிஞர்களுக்கு மத்தியில் இவற்றில் அன்னாஸை கொண்டு யார் நாட்டும், பொதுவாக எல்லா மக்களுமா அல்லது குறிப்பாக யமன் வாசிகளான்றதுல ஒரு கருத்து இருக்குது. காரணம் இந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் அதிகமான யமன் வாசிகள் வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இஸ்லாம் மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களை ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இயக்கத்தில் கைப்பற்றப்பட்ட ஒரு முழு மாநிலம் என்றால் யமன் தான், யமன் தேசம்.
ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கச்சில் அந்த யமன் ஃபுல்லாக இஸ்லாத்தோட கட்டுப்பாட்டில் வந்துட்டு வேறு அந்த பாரசீகம் அந்த சிரியா பகுதி அந்த ஷாம் அந்த மிஸ்ரொன்னும் வரல எகிப்தில் அதில் வந்து புறப்புறம் கைப்பற்றப்பட்டு ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கச்சில் வந்து யமன் தேசம் முழுக்க அங்கே கைப்பற்றப்பட்டாச்சு, முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தாச்சு. எனவே இவற்றில் அன்னாஸ் கொண்டு நாட்டம் வந்து சில உலமாக்களுடைய முஃபஸ்ஸிரிங்களோட கருத்து வந்து விசேஷமாக குறிப்பாக யமன் வாசிகள், ஏன்னா அவங்க ஆயிரக்கணக்கானவங்க ஒரே அடியாக சாரியாக வந்து கொண்டிருந்தாங்க நிறைய கபீலாக்கள். மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக நுழைவதை காணும் போது அல்லது அவ்வாறு கண்டு சொன்னால் அல்லா தஆலா சொல்றான். இவற்றில் அன்னாஸ் என்று சொல் வந்து மக்கள் என்ற அர்த்தம் இருக்கு. தீன் என்ற இவற்றில் நோக்கம் வந்து மார்க்கம். அடுத்தது அஃப்வாஜான்னு சொன்ன வந்து அணி அணியாக அந்த ஒன்றுக்கு பின்னால் ஒவ்வொரு பாட்டி வரும், அது இன்னொரு பாட்டி வரும், இப்படி வரும். இவ்வாறு வரக்கூடிய வருடமாக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய வருடம் வந்து ஆமுல் வுஃபூதுன்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வந்து மக்கா வெற்றி கொள்ளப்படுது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஆமுல் வுஃபூதுன்னு சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே இந்த மக்கா மதீனா இந்த ஹிஜாஸ் மாகாணத்துக்கு வெளியிருக்கக்கூடிய இந்த கபீலாக்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டு அவ்வளவு காலம் வந்து அவங்க மக்காவாசிகளை தான் பயந்து கண்டிருந்தாங்க. ஏண்டா அவங்களோட கண்முன்னுக்கே யானை படையை வந்து அழிக்கப்பட்டு அதன் மூலமாக உதவி செய்யப்பட்ட கூட்டம் இவங்க யார்? மக்கத்து குறைஷிகள். அப்போ யானைப்படையை அழிச்சு கண் முன்னாலே யானைப்படையை அழித்து உதவி செய்யப்பட்ட கூட்டம் தான். எனவே எல்லாரும் அவங்கள மதித்து கண்டிருந்தாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க என்றால் பெய்த்து அவங்கள வெற்றி கொள்கிறாங்க. அவங்கள வெற்றி கொண்ட உடனே இப்போ எல்லாருடைய உள்ளத்திலே வந்து எப்படி வந்துச்சுன்னா அரேபியர்கள் கிராமப்புற அரேபியர்களுடைய உள்ளத்தில் வந்துட்டு அதாவது அல்லாஹ்வால் உதவி செய்யப்பட்ட அந்த கூட்டத்தையே முகமது வெத்துறாருன்னு சொன்னால் அப்போ முகமதுட்டு தான் விஷயம் இருக்குது. இது இப்போ என்ன செய்ய முடியாது, அவரை எதிர்த்துக்கு எங்களுக்கு போக முடியாது. ஏன்னா அல்லாஹ்வால் உதவி செய்யப்பட்ட கூட்டம் அவங்களையே தோக்கடித்து முகமது வெற்றி கொண்டார் மக்காவை. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் தான் விஷயம் மிக்கி. இப்போ அவருக்கு தான் பெரிய ஒரு இது ஒன்று இருக்குது, பவர் ஒன்று இருக்குது. எனவே நாங்கள் இப்போ என்ன செய்யணும், அவரை மீறி எதிர்த்து எங்களுக்கு போகிறதுக்கு இயலாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து நிறைய பேர் எல்லா பகுதியிலும் சாரி மக்கள் வர தொடங்கிட்டாங்க. அதுக்கு தான் ஆமுல் வுஃபூதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழுவாக வருவாங்க. அதில் சில டைமில் அந்த ஊருக்கு எல்லாரும் சேர்ந்து வருவாங்க, இல்லாட்டி ஒரு 4-5 பேர் வருவாங்க. ஊரில் அந்த எல்லாருக்கும் சேர்த்து பிரதிநிதிகளாக ஒரு 4-5 பேர் வந்துடுவாங்க. வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போய்த்து அவங்க ஊரில் போய்த்து எல்லாரும் இஸ்லாத்துக்கு எடுப்பாங்க. அல்லது பெரிய ஆயிரக்கணக்கானாக்கள் சேர்ந்து வந்த சில இதுகளும் இருக்குது. இதுதான் விசேஷம். அதை போட்டிருக்கிற மக்கா வெற்றி அடைந்தது மற்றும் ஹுனைன் போருக்கு பிறகு அரேபிய தீபகற்பத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த மக்கள் திரண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு தான் இந்த ஆமுல் வுஃபூத். காரணம் என்றால் மக்கா வெற்றிக்கு பின்னால் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான இறை தூதர் என்பதை மக்கள் உணர்ந்தனர். அதனுடைய தாக்கம் வந்து இந்த ஆண்டு இஸ்லாம் அரேபிய தீபகற்பம் முழுவதும் மிக வேகமாக பரவதற்கு காரணமாக இந்த ஆமுல் வுஃபூத் இந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இருந்து நாங்கள் பார்க்கறதுக்கு ஏழும். இதுதான் பொதுவாக இந்த சோப்பு அடையாளம் இருக்கிறத வந்து இவங்கெல்லாம் வந்து கூடுதலாக இந்த ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு வந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த ஒவ்வொரு பச்சை கோடுகளெல்லாம் வந்து வேறு எல்லா திசைகள் இருந்தும் மிச்சம் தூரத்திலிருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆக தெற்கு பகுதியில் யமன் பகுதியிலிருந்து கூட நிறைய வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து அதுதான். அதாவது எல்லாரும் மதீனாவுக்கு திரண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சந்தித்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தது. இந்த ஒரு அதிசயமான நிகழ்வு எப்போ நடக்குன்னா ஹிஜ்ரி 9 மக்கா வெற்றிக்கு பின்னால் ஏற்பட்ட தாக்கங்கள் ஒன்று தான் இது. சரி, எங்களுக்கு இதை சுருக்கமாக பார்க்கறதுக்கு இது நாங்கள் ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வரைத்தன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா மக்கள் ஷாரியாக வராங்க அல்லாஹ்வுடைய வெற்றின்னு சொல்கிறோம். நாங்கள் இதை எப்படி நாங்கள் வெற்றின்னு தீர்மானிக்கிறது? நாங்கள் இந்த ஒரு விகிதாச்சாரத்தின் இந்த அடிப்படை ஒரு இதை நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு இஸ்லாம் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு சொல்லி. ஆரம்பத்தில் ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் நடந்த பிரபலமான மிக முக்கியமான யுத்தம் வந்து பத்ர் யுத்தம். அதில் சுமார் 300-313 பேர் தான் அதில் முஸ்லீம்கள் கலந்து கொண்டாங்க. அப்போ முஸ்லீம்களுடைய அப்படின்னு அர்த்தம் வந்து வீரர்களாக கலந்து கொண்டவங்க, போகாதவங்களும் எல்லாம் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஓரளவுக்கு கணிசமான தொகை இருக்கிறாங்க மக்கள். ஆனால் விசேஷமாக வந்து கூடுதலாக நாங்கள் படைப்பலத்தை வச்சு பார்த்தாக்கே விளங்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கணும்னு சொல்லி. உஹத் யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடக்குது. அதில் 700 பேர் தான் கலந்து கொள்கிறாங்க முஸ்லீம்கள். அதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இடையில வேறு யுத்தங்கள் வந்து அதில் பெருசாக கணிப்பீடுகள் வந்தில்லை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையில் வந்து சுமார் 1400 பேர் தான் கலந்து கொள்கிறாங்க. அப்போ ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஆகியும் 1400 பேர். ஹிஜ்ரி 6 வருஷத்தில் வந்து ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 13 வருஷம், ஹிஜ்ரத்தோடு சேர்த்து அந்த 6 வருஷத்துக்கு 19 வருஷம். அப்போ இஸ்லாம் வந்து 19 வருஷமாகியும் ஒரு படைக்கு வந்து 1400 பேர் தான் ஈக்குறாங்க. அப்போ வேறு பெண்கள் இந்த யுத்தம் கடமை இல்லாதவங்களும் ஈக்குறாங்க. ஆனால் அன்னளவா சராசரியாக ஒரு படைக்கு வந்து அப்போ இஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு குர்ஆன் இறங்க தொடங்கி 19 வருடங்களாகியும் ஒரு படைக்கு வந்து 1400 பேர் தான் சராசரி படையாக இருக்குது.
அதே மாதிரி தான் அதுக்கடுத்து ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தம், அதுலேயும் 1400 பேர். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பிரதானமான 3 யுத்தங்கள் நடக்குது. அதில் ஆரம்பத்தில் நடக்குது மோத்தா யுத்தம். அடுத்து எங்களுக்கு தெரியும் முக்கியமான சஹாபாக்கள் ஜெயித் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதேபோல் அப்துல்லா இப்னு ரவாஹா போன்ற முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட யுத்தம் ஷாம் வாசிகளுக்கு எதிராக நடந்த யுத்தம். அந்த யுத்தத்தில் 3000 பேர் கொண்ட படை போகணும் முஸ்லீம்கள். அதுக்கப்புறம் மக்கா வெற்றி. அந்த மக்கா வெற்றிக்கு போச்சில் ஹிஜ்ரி அதே வருஷம் 10,000 பேர் போகிறாங்க முஸ்லீம்கள். அப்போ கொஞ்சம் வேகமான ஒரு வளர்ச்சி நவட்டில் 10,000 பேர் போகிறாங்க. அதே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம், ரமதான்ல மக்கா வெற்றி நடக்குது. ஷவ்வால் மாதம் ஹுனைன் யுத்தம் நடக்குது. மிகப்பெரிய முஸ்லீம்களுக்கு கிடைச்ச வெற்றிகள் ஒன்று தான் இந்த ஹுனைன் யுத்தம். அந்த யுத்தத்தில் 12,000 பேர் போகிறாங்க. அது ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 10 2 வருஷம் கழிச்சு ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜத்துல் வதாக்கா ரசூலுல்லாஹ் அங்கே போகிறாங்க. போச்சல் 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த தொகை போகுது. சாதாரண ஒரு தொகை இல்லை. அப்போ ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 12,000 பேர் கொண்ட ஒரு படை. ஆனால் ஹஜ்ஜு கண்டு சொல்லி போச்சல் யுத்தம் மண்டல ஹஜ்ஜு கண்டு போச்சல ஒரு பெரிய ஒரு தொகை, 1,00,000க்கும் மேற்பட்ட ஒரு தொகை. எங்களுக்கு தெரியும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 950 வருடம் தாவா செஞ்சாங்க. அவனோட வாழ்க்கை 950 வருஷம் இல்லை, தாவா செஞ்ச காலமே 950 வருஷம். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத்தின் பிரகாரம் அதிகபட்சமாக வந்திருக்கக்கூடிய அவங்களோட ஈமான் கொண்ட தொகைയുടെ எண்ணிக்கையில் அதிகபட்ச எண்ணிக்கை 80. குர்ஆனில் சொல்ல வமா ஆமன மாஹு இல்லா கலீல், வமா ஆமன மாஹு இல்லா கலீல். அவரோட கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை வந்தாங்க, ஈமான் கொண்டாங்க சொல்லி. அந்த கொஞ்சம் பேருடைய தொகையை பற்றி நிறைய தகவல் வந்திக்குது, எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி. அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத்தம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ரிவாயத்தை பார்க்கப்படும். அதில் அதிகபட்ச எண்ணிக்கை 80. அப்போ 950 வருடங்களாக செஞ்ச முயற்சிக்கு 80 பேர். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வெற்றியை பாருங்க. 23 வருட கால முயற்சியில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை உருவாக்கினாங்க. அப்போ அதில் 2 மீக்குது, பண்பாடுகள், அவனோட ரசூலோட பண்பாடுகள், அவனோட முயற்சி எல்லாம் இருக்குது. வெறுமனே சிலர் எதிரிகள் சொல்ற மாதிரி யுத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு பேசி இஸ்லாத்தை வளர்க்கல. அந்த ஒரு பகுதி இருக்குன்னு அந்த பன்மடங்கு பகுதிக்கு ரசூலோட பண்பாடுகளும் முஸ்லீம்களுடைய பண்பாடுகளும் எல்லாம் சேர்ந்து தான் பெரிய ஒரு வெற்றியாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறாங்களுக்கு. அடுத்ததாக இப்படி பொதுவாக ஒரு வெற்றி என்று வந்துன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக இந்த வெற்றிக்கு காரணமான நாங்கள் மறக்கக்கூடாது. அது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனிடத்தையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு. எனவே நீங்கள் உங்களுடைய ரப்பை புகழ்ந்து அவனை துதியுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயம் அவன் தௌபாக்களை பாவ மீட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு வசனம் வருது. இதில் வரக்கூடிய சில முக்கியமான சொற்களை போட்டிருக்கிறாங்க. ஹம்த் என்று சொன்னால் புகழ். அடுத்து தஸ்பீஹ் என்றால் துதித்தல். தஸ்பீஹ் என்று சொன்னால் நல்ல விலங்கு எடுத்துக்கொள்ளும். எப்போ நாங்கள் தஸ்பீஹ்னு சொல்லணும்னு சொன்னால் துதித்தல் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தாலாவை சுத்தப்படுத்தல், அதாவது தூய்மைப்படுத்து. அவனிடத்தில் எந்த ஒரு குறைகளும் இல்லை. இப்போ நாங்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் அர்த்தம் என்ன சொன்னால் மனிதர்களுக்கோ ஏனைய படைப்பினங்களுக்கோ எந்த ஒன்றுக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு குறைகளும் அல்லாஹுக்கு இல்லை. அல்லாஹ் தாலா குறைகளை விட்டும் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அப்போ தஸ்பீஹ் அர்த்தம். தஸ்பீல சொல்லுவாங்க கட்டாயம் 2 விஷயம் வரணும்டுவாங்க. ஒன்று தன்சீஹ், அடுத்த தஅதீம். அப்போ வெறுமனே அல்லா தாலாவை சுத்தப்படுத்துகிற மட்டுமல்ல, அல்லா தாலா உள்ளத்தால மதிக்கிறதோடு அவனை மகத்துவப்படுத்தி மதிக்கிறதோடு அவனுக்கு எந்த ஒரு குறைகளும் இல்லை என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அதுக்கு தான் பொதுவாக தஸ்பீஹ்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அப்போ அல்லா தாலா நாங்கள் அதுக்கு இன்னும் வேறு சில சொற்களும் பயன்படுத்தப்படும். ஆனால் கூடுதலாக தஸ்பீஹ்னு சொல்லி தான் பயன்படுத்தப்பட்டீங்க. அப்போ தஸ்பீஹ் என்றால் துதித்தல் அர்த்தம் சொன்னால் அல்லாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, அவன் குறைகளற்ற பரிபூர்ணமானவன். மனிதர்களுக்கு படைப்பினங்களுக்கு தான் குறைகள் இருக்குது, அல்லாஹ்வுக்கு குறைகள் இல்லைன்றதை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பில் தான் அந்த தஸ்பீஹ்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டீங்க. அடுத்த இஸ்திக்ஃபார்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பாவ மன்னிப்பு கேட்கறது. தௌபான்னு சொன்னால் நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கு நாங்கள் பாவமீச்சு அல்லாஹ்ல அதை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டு கவலைப்பட்டு இது பண்ணுறது. இந்த இரண்டும் தௌபா இஸ்திக்ஃபார் இரண்டுமே பாவம் செஞ்சால் மட்டும்தான் செய்யணும் இல்லை. இது ஒரு தனியான ஒரு இபாதத். முன்னுக்கு நபிமார்களும் செஞ்ச ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுது. எனவே அந்த அல்லாஹ்வுடைய உதவி அதை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கணும். என்ன சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி பற்றி முக்கியமாக அல்லாஹ் தாலாவுடைய உதவி எப்பயுமே சோதனைகளுக்கு பின்னால் தான் வரும். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய இப்போ நாங்கள் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் கிடைச்ச உடனே அவங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கல. இந்த மக்கா வெற்றி கொள்றதுக்கு எவ்வளோ காலம் போணுச்சு? அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 13 வருடங்கள், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 8 வருடம், கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பின்னால் தான் சொந்த நாட்டை வெற்றி கொண்டு போகிறாங்க அங்கேக்கு. அப்போ நல்லா கஷ்டப்பட்டாங்க, அடிப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, எத்தனை விதமான பேச்சுகள் கேட்டாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, சூனியா, இப்படி எல்லாமே சிரமம்னு அப்படி சிரமம். அதுக்காக அவங்க இழந்த உயிர்கள் நிறைய இருக்குது. சொந்தக்காரர்கள் இந்த சொந்த வளர்ப்பு மகமாரி பார்த்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அதே போல சொந்த இந்த ஜெயித் இப்னு ஹாரிஸா, இப்படியெல்லாம் நெருங்கிய ஆட்கள் எல்லாம் இழந்தாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னால் தான் அது அல்லா தாலாவுடைய ஒரு மரபு தான், சுன்னத்துல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாவுடைய ஒரு மரபு. எதையும் நிச்சயமாக லேசாக தரமாட்டேன், அவன்கிட்ட நாங்கள் நிறைய கேட்கணும்.
பத்ரீத்தத்தில் பார்க்கலாம். பத்ரீத்தத்தில் கூட ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, நிறைய அழுகிறது அல்லா இடத்துல துவா கேட்டாங்க, உதவி தேட்டாங்க. அதுக்கு பின்னால் தான் அல்லா தஆலா வெற்றியை கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய உதவி என்பது எப்பயுமே சோதனைக்கு பின்னால் தான் வரும். அந்த உதவியை பெறுது கட்டமைப்பு போராட்டம் தேவை. அதுக்கு சொன்ன சுன்னத்து ததா ஒலோலா தஃபுல்லாஹி நாஸ பஅதும் பிபஅதின். அல்லா தஆலா உங்களை கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கொஞ்சம் மோதிக்கொள்ள அவற்றை சில டைமில் சட்டனை வரத்தான் செய்யும். அதுக்கு பின்னால் தான் அவற்றை போராட்டத்தில் தான் அங்கே உதவி கிடைக்கும். அது நிச்சயமாக அல்லாட்டின் தான் வரும். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். அந்த உதவி என்பது வந்து அல்லா தாலாட்டின் தான் வரும். அது எப்பயுமே அல்லா தாலா வந்து விசேஷம் வந்து அதை அல்லா தாலா தன் மீதே கடமையாக்கி கொண்டிருக்க. வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். மூமின்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சரியாக அல்லா தாலா எடுத்து துவா கேட்டு தவக்குள் வச்சு நாங்கள் எங்களோட சபபுகளை செஞ்சோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான். அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும். நீங்கள் அல்லா தாலாவுக்கு உதவி செஞ்சு அவன் உங்களுக்கு உதவி செய்யணும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் எப்பெல்லாம் உதவி செய்கிறோமோ அப்போ அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். எனவே அல்லாஹ்வுடைய உதவி என்பது வந்து லேசாக கிடைக்கக்கூடிய ஒன்றில் கட்டாயமாக முயற்சி செய்யணும். அதுக்காக சிரமங்களை மேற்கொள்ளணும். சோதனைகள் எப்படி நாங்கள் ஒன்றை நினச்சிக்கொள்ளணும். சோதனைகள் வந்தென்று சொன்னால் அல்லாஹ் எங்களை கை விட்டுட்டான்னு நினச்சிடக்கூடாது. சோதனைகள் வந்தால் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு வெற்றி ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்துடன் தான் இலகு வருது, லேசி வரும். எனவே சோதனைகள் வந்தால் அந்த சோதனைகள் நீடிக்கக்கூடிய ஒன்றல்ல, அதற்கு பின்னால் ஒரு சந்தோஷமான வெற்றி ஒன்று வரத்தான் போகுது என்று நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளணும். அதை நான் நம்பணும். அதன்படி நாங்கள் அல்லா தாலா இடத்துல நாங்கள் முயற்சி செய்யணும். இந்த சூறாவுடைய விசேஷம் என்னச்சுன்னா வந்து இந்த சூறாவுடைய சிறப்புகள் ஒன்று தான். எப்போ இந்த சூறா இறங்கிச்சோ அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக வந்து 2 விதமான துவாக்கள் உண்டு. இந்த துவா சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இது அதிகமாக ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. அதே மாதிரி விசேஷமாக தொழுகையில் வந்து சுஜூது ருக்குல வந்து ரசூலுல்லாஹ் நாங்கள் அதிகமாக பாடமாக்கி கொடுத்த துவாக்கள் வந்து சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. அந்த துஆவை ரசூலுல்லாஹ் எப்போ ஓத தொடங்கினா ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க வந்து இந்த சூரத்து இதா ஜா நஸ்ருல்லாஹி இந்த சூரத்து இறங்கினது பின்னால் அதில் சொல்லப்பட்டிக்கு எப்படி ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருன். 3 விஷயம் வந்திக்கு. ஒன்று தஸ்பீஹ், அடுத்த ஹம்து புகழ், அடுத்த இஸ்திக்ஃபார். அதை வச்சு தான் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. அங்கேயும் சுப்ஹானக அல்லாஹும்ம தஸ்பீஹுக்கு வ பிஹம்திக அல்லா தஆலா புகழ்றதுக்கு அல்லாஹும்ம மக்ஃபிர்லி இஸ்திக்ஃபார் இருக்குது. அப்போ இந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க இந்த துஆவை வந்து அதற்கு பின்னால் விடாமல் ஓதுவாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் சுஜூதுல ருக்குல இந்த துஆ வரும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அல்ல இந்த சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் இந்த துஆக்கள் வந்து ரசூலுல்லாஹ் அதிகமாக ஓதக்கூடியதாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் வந்து இந்த சூறாவில் இருக்கக்கூடிய சந்தோஷமான செய்தி ஒன்றுண்டால் இன்னொரு சைடில் கவலையான செய்தி மீக்கன்னு சொன்னோம். அது என்ன கவலையான செய்தின்னு சொன்னால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை அறிவிக்கக்கூடிய உங்களோட மரணம் நெருங்கிட்டுன்னு அறிவிக்கக்கூடிய வசனங்கள் இந்த சூறாக்கள் உண்டா இந்த சூறா சொல்லப்படுது. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அதாவது உயர்மட்ட குழு உண்டு, அவங்களுக்கு இருக்குது மஷூரா குழு உண்டு. அவனோட ஆலோசனைகளுக்கு உயர்மட்ட குழு உண்டு. அந்த உயர்மட்ட குழுவில் வந்து பெரும்பாலும் வந்து பத்ர் யுத்தங்களை கலந்து கொண்டு மூத்த சஹாபாக்களை தான் பெரும்பாலும் இந்த கூட்டுக்கு ஆலோசனை சபை கெடுப்பாங்க. அந்த பெரிய பெரிய வயசாளிகள் இருக்கக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து சின்ன புள்ளி அந்த டைம் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு வாலிபராக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்துக்கொள்வாங்க. அதில் அது கொஞ்சம் சஹாபாக்கள் கொஞ்சம் மூத்த சில சஹாபாக்கள் கொஞ்சம் அது நெருடல் ஆயிடுச்சு, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கும் இவருடைய வயசில் மகன்மார் இருக்கிறான் தானே, அவங்க இவரை சேர்த்தாமல் இவரை மட்டும் சேர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் ஆக்கள் பேச தொடங்கினாங்க. அப்போ உமர்லையும் பார்த்தாங்க நான் ஏன் இவரை சேர்த்துறேன்ன்றதை நான் இவங்களுக்கு நிரூபித்து காட்டணும்னு சொல்லி ஒரு நாள் அவங்களையும் கூப்பிடுதாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸையும் கூப்பிடுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில் வரக்கூடிய செய்தி கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து இந்த சூரத்தை ஓதி காட்டுறாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டிட்டு வந்து அடுத்து அந்த இருக்கக்கூடிய இந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த மூத்த சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க இந்த சூரத்தில் என்னத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சிலாக்கு சொல்கிறாங்க மக்கா வெற்றியை பற்றி வந்திக்குது, இது வந்து வேறு வேறு அடுத்தடுத்த பிரதேசங்களை வெற்றி கொள்றதை பற்றி வந்திக்குது. அது மாதிரி இந்த சூரத்து வந்து அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வந்துச்சுன்னா நாங்கள் இஸ்திஃபார் செஞ்சு அல்லா இடத்துல பாமணிப்பு திரைச்சலி வந்திக்கணும் வெளிப்படையான அர்த்தங்களை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிஞ்ச பிறகு அப்துல்லா இப்னு அப்பாஸ்லான்ட்ட கேட்குறாங்க வந்து நீங்களும் அதையா சொல்கிறீங்கன்னு சொல்லி. நீங்களும் அதையா சொல்கிறீங்கன்னு அவர் சொன்னால் இல்லை நான் அதை சொல்லலை, இது வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் நெருங்கிட்டதை சுட்டி காட்டுதுன்னாங்க. இந்த ஆயத்தை வந்து ரசூல்லா இந்த சூறா வந்து ரசூல்லாவுடைய மரணம் நெருங்கிட்டதை அறிவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சொன்ன நேரத்தில் வந்து அப்போ உமர்லையும் சொல்கிறாங்க எனக்கும் அந்த கருத்தை படுதுன்றாங்க. அப்போ அப்போ விளங்கிட்டு இவங்களுக்கு இதுக்குத்தான் அதாவது ரசூலுல்லாஹ் வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸை வந்து இந்த சபையில் கூட்டிகிட்டு வரதுக்கு காரணம் மீதுன்னு அவர்கிட்ட ஒரு அலாதி திறமை இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹால துவா கேட்கப்பட்ட ஒரு ஆள்.
அல்லாஹ் ஃபக்கீஹு ஃபித்தீன் பல மாதிரி ரிவாயத்தில் வந்திக்கு, அல்லாஹ் அல்லிம்ஹு தஅவீல் வந்திக்கு. இந்த மாதிரி நிறைய ரிவாயத். பொதுவாக குர்ஆன்ட விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் நீ கொடுன்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹ் விசேஷமாக துஆ கேட்டிருக்கிறாங்க. எனவே குர்ஆன் விளக்கத்தில் அவருக்கு ஒரு ஆளாத திறமை ஒன்று இருக்குது அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு. அப்போ அதை உணர்த்தி காட்டினாங்க. அப்போ இது எப்படின்னு சொன்னால், பொதுவாக எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்துக்கு வந்தாங்க இந்த உலகத்துக்கு? அதாவது மக்களுக்கு மத்தியில் இந்த சிலை வணக்கம் இதை ஃபுல்லாக இல்லாமலாக்கி ஒரே கொள்கை நிறுவனம், இந்த மக்காவை தூய்மைப்படுத்தணும், மக்காலிருந்து ஏனைய இடங்களுக்கு இஸ்லாத்தை பரவ செய்யணும். இதுதான் அவனோட நோக்கம். அப்போ வந்த நோக்கம் வந்தால் அப்போ அதை 23 வருட காலங்களாக கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. செஞ்சு இப்போ அந்த முயற்சின்னு அந்த செஞ்ச முயற்சிகளுக்குரிய பிரதிபலன் கிடைக்கிது. முயற்சிக்குரிய பிரதிபலன் கிடைக்கிது. எப்போ கிடைக்கிது? கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பின்னால் மக்கா வெற்றி மூலமாக அதுக்குரிய பிரதிபலன் கிடைக்கிது. கிடைக்க தொடங்கினு சொன்னால் இப்போ வந்த வேலை முடிந்த மாதிரி தானே. இப்போ வந்த இனத்துக்காக வேண்டி இந்த மக்காவை தூய்மைப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும், சிலை வணக்க தங்களாக்கணும். அல்லாவுக்காக கட்டப்பட்ட முதல் மாளிகை எங்கே தான் இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் இணை வைப்பு இருக்கக்கூடாது. அதுதான் வந்த நோக்கம். மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து வைக்கணும். அப்போ அதனுடைய பிரதிபலம் கிடைக்கிது. இப்போ ரிசல்ட் கிடைக்கிது. மக்கள் நிறைய சாரி வர தொடங்கிட்டாங்க. அப்போ மக்கள் சாரி வர தொடங்கின அர்த்தம் அப்போ வந்த வேலை முடியுது. இப்போ எங்கள்ட வந்த நோக்கம் என்னது? மக்கள் தூய்மைப்படுத்தியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக நான் அல்லா இடத்துல போக ரெடி ஆகணும். இந்த சூரத்து சம்பந்தமாக இல்லை, வேறொரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க பொதுப்படைய சூஷமாக சொல்கிறாங்க ஒரு அடியார் இருக்கிறாரு. அவருக்கு அல்லா தாலா 2ல் ஒன்றை தெரிவு செய்யும்படி அல்லா தாலா தெரிவு கொடுக்குறான். ஒன்றோ இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்து உலகத்தை நல்லா அனுபவிச்சுக்கு நிற்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி அல்லா இடத்துல இருக்கிறது, அல்லா இடத்துல அவனிடத்தில் இருக்கிறத எடுக்கிறது. ஒன்றோ இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கின்னு சந்தோஷமாக இருக்கிறது நீண்ட காலம், அப்படி இல்லாட்டி அல்லா தாலா இடத்துல இருக்கக்கூடிய வெகுமதிகளை அவன்கிட்ட எடுத்துக்கொள்வது. இந்த 2ல் ஒன்றை தெரிவு செய்யும்படி ஒரு அடியானுக்கு அல்லா தாலா தெரிவு கொடுத்திருக்கிறான். அந்த அடியான் அல்லா தாலா இடத்துல இருக்கிறத தெரிவு செஞ்சு கொண்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சும்மா பேச்சா கேட்டு நிற்கிறாங்க. அபூபக்கர் சித்திகை மட்டும் அழத் தொடங்கிட்டாங்க. அவன் மட்டும் அழத் தொடங்கிட்டாங்க. அப்போ எல்லாரும் மாற்றி பேரும் தெரிவிப்பார். ரசூலுல்லாஹ் சும்மா சாதாரணமாக சொல்லுவோம், யாருன்ற பேரை சொல்லுவோம் இல்லை, ஒரு அடியாருக்கு இப்படின்னு ஒரு அல்லாஹ் தெரிவு கொடுத்திருக்கிறான். அதை பார்த்து என்ன செய்கிறாங்க, அவர் அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு தகவலை தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் அபூபக்கர் நுணுக்கமானவங்க. அவங்க பார்த்தானத்தை உடனே நான் ஃபதைனாக்க அபீனா உம்மஹாத்தினா யார் ரசூலுல்லாஹ்ன்றாங்க. என்கிட்ட உம்மா அப்பா எல்லாரும் மூலத்தை சமர்ப்பணம் அல்லாஹ்வுடைய தூதரேன்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹோட மௌத்தை தான் அவற்றில் சுட்டி காட்டுறாங்க. அதாவது அல்லா இடத்துல பெற்றுக்கொண்ட அர்த்தம் மௌத்தா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லா தஆலா விருப்பம் கொடுத்தாங்க. நீண்ட காலம் நீங்கள் விரும்பிய காலம் உங்களுக்கு வாழத்து கேளும், அப்படி இல்லாட்டி நீங்கள் அல்லா இடத்துல மௌத்தாகி என்கிட்ட வரணும், உங்கள்கிட்ட எனக்கு நிறைய வெகுமதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வந்த வேலை இப்போ முடியுது, நாங்கள் அல்லா இடத்த பொறுத்து ரெடி ஆகணும். எனவே தான் இந்த கடைசி காலங்களில் விசேஷமாக கூடுதலாக இந்த இதில் எங்களுக்கு இன்னொரு பாடம் என்ன சொன்னால் கொஞ்சம் நாங்கள் அது அர்த்தம் மௌத்து எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் பொதுவாகவே வயோதிப்பம் என்று வரச்சல்ல நாங்கள் கூடுதலாக அமளிபாதத்துக்களை கூடுதல் ஈடுபடணும். இந்த வசனத்தை அல்லா தஆலா சுட்டி காட்டுறேன். இப்போ உங்களோட வந்த வேலை முடியும். ரசூலுல்லாஹ் இப்போ வயோதிப்பத்தை அடைஞ்சிக்க மாறாங்க. இப்போ ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் என்கிட்ட வரத்துக்கு ரெடி ஆகுங்க. நிறைய அமல் இபாதத்துக்களை செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு பாவ மன்னிப்பை தேடி நிறைய என்கிட்ட வரத்துக்கு ரெடி ஆகுன மாதிரி அந்த இடத்துல அல்லா தஆலா சொல்கிறாங்க இடத்துல. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். எப்பயுமே பிரதானமான முக்கியமான அமல்கள் செஞ்சால் அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத்துக்கள் வந்தால் அடுத்த கட்டமாக பெரும்பாலும் இஸ்திக்ஃபார் தௌபா வந்திக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் தொழுகை பார்ப்போமே, நாங்கள் தொழுகை நிறைவேற்றணும். அல்லா தஆலா எங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ் கடமையாக்கி இந்த தொழுகைகளுக்கு நிறைவேற்றத்துக்கு வாய்ப்பை தந்தான். எனவே முழுமையாக நாங்கள் தொழுகை நிறைவேற்றின உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம், சலாம் கொடுத்துடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ நாங்கள் செஞ்ச பாவமாக செஞ்சோம் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு இல்லை, நாங்கள் செஞ்ச நன்மை தான். தொழுகை நன்மை. அது நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டதுக்கு பின்னாலே நாங்கள் உடனே இஸ்திக்ஃபார் தான் செய்கிறோம். பாவ மன்னிப்பு மட்டுமல்ல ஒரு இபாதத்து, அது வேற. அல்லா தஆலா எங்களுக்கு செஞ்சக்கூடிய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக. அது மாதிரி தான் ஹஜ்ஜுடைய விஷயத்தை பாருங்கள். ஹஜ்ஜில் பிரதானமான அமல் அரஃபால தரிக்கிறது. அரஃபால தரிச்சது பின்னால் அடுத்த அந்த அல்லா தஆலா எப்படி சொல்கிறேன், ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாஹ் இன்தல் மஷ்அரில் ஹராம் யதுக்குரு கமா ஹதாக்கும். அல்லா தஆலா நினைவு கூற சொல்லி அது இடத்துல இன்னொரு இடத்துல அப்படி தொடர்ந்து வருது. அல்லா தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும்படி இஸ்திக்ஃபார் செய்யும்படி. எனவே அது மாதிரி தான் இடத்துலையும் அல்லாஹ்வுடைய நிஅமத்து வந்தால் அடுத்த கட்டம் அந்த நிஅமத்துக்கு சொந்த காரணத்தை நாங்கள் மீளணும். அவன்கிட்ட நாங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு எங்கள்கிட்ட பெருமைகள் வரக்கூடாது, வெற்றி என்று சொல்லி நாங்கள் கர்வங்கள் வராமல் இதுக்குரிய காரணமானவன் அல்லாஹ் தஆலா தான். நடுத்தனத்தை அதுக்கு நாங்கள் ஒரு மக்கா வெற்றிக்கு ரசூலுல்லாஹ் உள்ளே போகிறத பார்த்தாக்க எங்களுக்கு வழங்கும். அவங்க அந்த போகக்கூடிய அந்த அறிவிப்பவர் எப்படி போனாங்கன்னு சொன்னால் அவங்களோட தாடி ஒட்டகத்துடைய அந்த முதுகுடைய திமிழ்ச்சதில் படக்கூடிய அவ்வளோ தலையை பணிச்சுக்கிட்டு போனாங்க. பணிவாக அல்லாஹ் தஆலா புகழ்ந்துக்கன்னு பணிவாகத்தான் போனாங்க. ஒரு பெரிய வெற்றி வீரனாக கை வச்சுக்கன்னு போகல, கொடியிலும் தூக்கிக்கன்னு ரசூலுல்லாஹ் அவ்வளோ பணிவாக போகிறாங்க. ஆனால் அவங்க தான் அவட்டில் தலைவர் எவ்வளோ பணிவாக போகிறாங்கன்னா இந்த வெற்றி அல்லாஹ் தஆலா தந்தது.
அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் நாங்கள் எங்களோட முயற்சிகள் கைகூடச்சல வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் அல்லா தாலா தான் யோசிக்கணும். இது என்னுடைய முயற்சி மட்டுமில்லை, அதனுடைய பெரும்பங்கு அல்லா தாலாவுடைய நாட்டு மீக்கு அல்லாவுடைய உதவிக்குது, அது இல்லாமல் எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி. எனவே தான் சுருக்கமாக இந்த சூரா சம்பந்தமான சில படிப்பினைகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த இன்னொரு சூறா பற்றி நாளை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்ப்போம். எதெல்லாம் கேட்டும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.